வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பேஜ் கலர். இந்த பேஜ் கலர்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். அதில் தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஜுக்கு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸோடைய கலரும் சேஞ்ச் ஆகியே நமக்கு கிடைக்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது நம்ம கண் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் ஒயிட் கலராக மாறிடும். இது கண் நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த பேக்ரவுண்ட் கலரை பேஜ் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேஜ் பார்டர். ஸோ ஒரு பேஜ் ரெடி பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் சுற்றி நமக்கு பார்டரோட கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் பார்டரில் போயிட்டு நீங்கள் பேஜ் பார்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான ஸ்டைல் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் இதெல்லாம் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதிலே உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் வேணும், அந்த பார்டர்லேயே ஆர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேஜு பார்டரில் லைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டர்லேயும் லைன்ஸில் ஷேடோவோட வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஜ் பார்டரில் ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ வந்துடும். வேண்டாம்னா நன் கொடுத்துக்கோங்க. ஷேடோ செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரைட் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பேஜில் ஷேடோ தெரியும். அது உங்களுக்கு அந்த திக்கானது வைக்கும் பொழுது தான் அந்த ஷேடோ தெளிவாக தெரியும். பார்த்தீங்களா? ஸோ லெஃப்ட் சைடு நார்மலாக இருக்குது, ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் ஷேடோ தெரியுதா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் கலர் வேணும்னாலும் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் கலர்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்டர் வேணும்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒர்க் பண்ணி பாருங்கள்.